கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வனாந்தர சத்த ஊழியங்களின் சார்பாக சீலோபான் ஜெப வீட்டிலிருந்து உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த வீடியோவை பார்த்தவர்கள், கடந்த செய்தியை கேட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நான் கொடுக்கிற இந்த நம்பருக்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 9994096427. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியத்திலே, இந்த 3 வருஷ ஊழியத்திலே முதல் செய்த அற்புதம் இந்த கானாவூர் கல்யாணம். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதில் நம்ம இந்த நாளில் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு அநேகர் நாம் என்ன செய்கிறோன்னா, அவர் சொல்கிறத விட்டுறோம், அவர் சொல்லாத அத்தனையும் செய்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அண்ணன் யோனா மாதிரி. யோனா அண்ணாச்சி என்ன பண்ணாங்க? நினைவேக்கு போக சொன்னாங்க, அண்ணாச்சி தர்சீஸுக்கு போனாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அநேகர் அவர் சொல்கிறதை செய்யாமல் அவர் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எங்கே பார்த்தாலும் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிலவி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நாகமான் என்கிற ஒரு மனுஷன், அவன் மிகுந்த ஒரு வியாதியாய் இருந்தான். அவன் குஷ்டரோகம் பிடித்தவனாய் இருந்தான். இந்த நாகமான் வீட்டில் வேலைக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட வேலைக்கார பெண், அந்த பெண் நாகமான் கிட்ட சொல்கிறா, என் எஜமானுடைய இந்த வியாதி தீர வேண்டுமே என்று சொன்னால், இஸ்ரவேலிலே இருக்கிற ஆசாரியனிடத்தில் போக கடவர். அங்கே போனார்னா அவருக்கு இந்த நோய் சுகமாகிவிடும் என்று சொல்கிறார். சீரியாவின் படைத்தளபதியை பார்த்து சொன்ன உடனே, இஸ்ரவேலில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் இந்த வியாதி தீர்ந்து விடும் என்று சொன்ன உடனே நாகமானுக்கு கடும் கோபம் வந்து விடுகிறது. நாகமான் அது கேட்கலை. அப்போ நாகமான் வீட்டுக்காரம்மா சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு. அவர் போன உடனே அது நடந்த சம்பவங்கள் தெரியும். எலிஷா வருகிறாரு. வந்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை. யோர்தானில் போய் நீ முழுகிட்டு போயிரு, 7 முறை முழுகி விட்டு போ என்று சொல்லும் பொழுது, இந்த ஐயா சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் இல்லை, ஆப்னா இல்லையா, பர்பரா இல்லையா, இந்த யோர்தானில் தான் நான் குளிக்கணுமா என்று சொல்லி அவர் அந்த காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாப்புல. ஆனால் எனக்கு அருமையான தேவஜனமே, கூட வந்தவங்க சொல்கிறாங்க, இது என்ன பெரிய விஷயமா, ஒரு 7 தடவை ஸ்நானம் பண்ணுறதானே, பண்ணித்தான் பாருங்களேன் என்று சொல்லும் பொழுது, அந்த மனிதன் இறங்கி 7 முறை ஸ்நானம் பண்ணி எழுந்திரித்த பொழுது அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாறினது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சின்ன பிள்ளைத்தானே, இவ சொல்கிற பேச்சை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு அந்த மனுஷன் நாகமான் நினைத்திருந்தாரானால் அவருடைய குஷ்டரோகம் நீங்கி இருக்காது. அவர் குஷ்டரோகியாத்தான் காலம் முழுவதும் இருந்திருப்பார். அவருக்கு அதிகாரம் இருந்திருக்கலாம், பணம் இருந்திருக்கலாம், ஆஸ்தி இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் தன்னை பக்கத்தில் வர்றது கூட எல்லாம் ஒரு அரோசிகமாக தான் பார்த்திருப்பார்கள். எனக்கு கருமையான தேவஜனமே, அவர் அப்போ எலிசா சொன்ன வார்த்தையை அந்த நாளில் நாகமான் கேட்டதுனால தான் நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கினது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, அதில் நாகமான் கேட்குறாப்புல, அது சொஸ்தமான உடனே எலிசாட்ட போய் கேட்குறாப்புல,
அவர் நான் காணிக்கை கொண்டு வந்துருக்கிறேன் வாங்கிக்கணும், அது வேண்டான்ட்டார், அவர் அனுப்பிட்டார். அது வேறு விஷயம், அது வேறு சாப்டர் வேறு. அதுக்கப்புறம் கேஎஸ்சி அதை வாங்கிக்கிறாப்புல, அதுக்குண்டான தண்டனையும் கேஎஸ்சி அனுபவிக்கிறார், அது வேறு சப்ஜெக்ட். அது பின்னொரு நாளில் நாம் அதை தியானிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் நாகமான் கேட்குறாப்புல, ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக்கு கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. அல்லேலூயா. கருமையான தேவச்சனமே, இந்த நாகமான்ட்ட இந்த காரியத்தை குறித்து யாருமே சொல்லலைங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அந்த யோர்தானிலே குளித்து எழுந்த உடனே, அவன் சொஸ்தமான உடனே கேட்கிற கேள்வி பாருங்க, வார்த்தை, அவன் புத்தி எப்படி தெளிஞ்சிருச்சு பாருங்க. ரிம்மோன் கோவிலிலே என்னுடைய ராஜா அங்கே வணங்க வரும்போது நான் கைலாக கொடுத்து தூக்கணும், அப்படி தூக்க வரும்போது நான் குனிய வேண்டியதாய் வருமே, இந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நான் அந்த குனிகிற காரியத்திலே கர்த்தர் அதை பொறுத்து கொள்வாராக என்று கேட்கிறான். என்ன ஒரு உணர்வு பாருங்களேன். அவன் ஒரு புறஜாதி மனுஷன்தான், ஆனாலும் அவனுக்கு எப்படி ஒரு வைராக்கியம் வருது பாருங்க. தேவன் செய்த மகத்துவத்தை, அற்புதத்தை கண்ட மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு வைராக்கியம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தேவ வைராக்கியம். கடவுளுக்கு பிடிக்காத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு பிடிக்காத எந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், எந்த காரியத்தை பார்க்க மாட்டேன், அப்படிங்கிற இந்த வைராக்கியம் உங்களுக்குள் எனக்குள்ளும் காணப்படுவது இன்றைக்கு மிக மிக அவசரமாய் காணப்படுகிறது. என்று இன்னொரு காரியங்களை தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம், அதில் பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிப்போம். 15:22 பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்குட்டியோட கொழுப்பு சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிது அதிக மேன்மை அல்லவா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. நீ என்ன பழி செலுத்தினாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அழகாக வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குண்ட ஜெபம் அருவருப்பானது என்று நீதிமொழிகளில் சாலமோன் எழுதியிருக்கிறாப்புல. அப்போ வேதத்துக்கு கீழ்ப்படியாம நான் என்ன செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்பது கூடாத காரியம். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன நோக்கத்துக்கு எதற்காக எங்கே வைத்தார் அங்கே இருக்கணும். உன்னை இங்கேருந்து பெங்களூர் கொண்டுட்டு போனாரா, நீ அங்கே இரு. அதை விட்டு போட்டு அங்கே வர்றது, இங்கே குடிசை போகிறது, அங்கே கூடாரம் போடுறது. உன்னை ஆண்டவர் எங்கே அழைச்சார், எங்கே உன்னை கொண்டு போனார், அங்கே நிலைத்திரு. எனக்கு அருமையான தேவச்சனமே, 1 சாமுவேல் புஸ்தகம் அந்த 22 பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். மீறுதல், சவுலுடைய மீறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுல் என்ன பண்ணுறாப்புல, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்திலான ஆடுகளிலும் பிரதானங்களிலும் பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். இதனால் யாருக்கு நஷ்டம்? அல்லேலூயா. கருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு கீழ்ப்படிதனால, கீழ்ப்படியாததுனால ஒரு ராஜ்யபாரம் சவுலை விட்டு நீங்கி போயிற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளையும் உடைய வார்த்தைகளையும் மீறினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அல்லேலூயா. சவுல் சொல்கிறாப்புல 24. ஏன் மனுஷனுக்கு பயப்படுற? வார்த்தை சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படணும். நீ கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை, மனுஷனுக்கு தான் அதிகமாக பயப்படுறோம்.
கர்த்தர் என்னைக்கு வரவா போறாரு, பார்க்கவா போறாரு? அல்லேலூயா. அன்னைக்கு மரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டானே, எங்கே இருக்கிறேன் ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருப்பதனால் ஒளித்துக் கொண்டேன். ஏன் ஒளிச்சுக்கிற? முகமுகமாய் பேசினவன் ஏன் ஒளித்துக் கொண்டாய்? உன்னுடைய நிர்வாணம் உனக்கு தெரிந்து விட்டது. இந்த கருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் ஒவ்வொரு மனுஷியோட வாழ்க்கையில் இதுதாங்க பிரச்சனையே. இதுதாங்க பிரச்சனையே. கர்த்தருக்கு பயப்படுறதை தவிர மற்ற எல்லா காரியத்துக்கும் பயப்படுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுக்கு மட்டும் பயப்படுறதில்லை. கருமையான தேவஜனமே, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எரிகோவை போய் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. எப்படி? ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிந்து சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் ஆர்ப்பரித்தார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவ்வளோ பெரிய மதில் எரிகோ. மதிலுக்கு மேலே ராகாப் என்கிற ஒரு சகோதரி அங்கு குடியிருந்தாள். அந்த வீட்டு, அப்போ ஒரு வீடு குடியிருக்கிற அளவுக்கு, அதில் பரணியிலிருந்து அவங்க 2 பேரை தங்க வைக்கிற அளவுக்கு அந்த வீடு இருக்குன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய மதிலாக இருந்திருக்கணும். அந்த மதில் ஒரு ஆயுதமும் இல்லாமல், ஒரு கடப்பாறை இல்லை, ஒன்றும் இல்லை, அது இடிந்து விழுந்தது. எப்படி? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இன்னைக்கு கீழ்ப்படியாததான் இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனையே. கீழ்ப்படியாமை தான். சொல்லுவாங்க எனக்கு கீழ்ப்படி, எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படி. ரொம்ப பேசுகிற, எதுக்கு அதிகமாக பேசுகிற, ஓவர் டாக் பண்ணுற. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஏலி படுத்துக்கிறாப்புல, சாமுவேல் படுத்திருக்கிறாப்புல, கர்த்தர் கூப்பிட்றாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. சாமுவேல் ஓடி வந்து ஏலிகிட்ட கேட்குறாப்புல. சொல்கிறாப்புல, சாமுவேலுக்கு தெரிஞ்சது கர்த்தர் தான் கூப்பிட்றாருன்ட்டு. சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுக்குறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாருங்க, கருமையான தேவஜனமே. தன் பிள்ளையை பிறம்பாடாதவன் தன் தேவனை பகைக்கிறான். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காம விட்டதுனால கர்த்தர் ஏலிகிட்ட பேசாமல் சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. சாமுவேல் சொல்கிறாப்புல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் ஆண்டவர் கீழ்ப்படுகிறவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் கிரியையை வல்லவராய் இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு யார் உண்மையாக கீழ்ப்படுகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு சுயம்தான் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறது. அபிஷேகம் அது இருக்குது, ஆனாலும் மாம்சமும் உள்ளுக்குள்ள இருக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானம். அந்த மாம்ச சிந்தை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்க விடாமல் அதை தடை செய்கிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:29. அதை வாசிக்கும்போது, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அவசியம். யார் சொல்றா? பேதுரு சொல்றா. அப்படி எந்த பேதுரு சொல்றாப்புல? அதே பேதுரு பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இவர் சொல்றாப்புல, நான் மீன் பிடிக்க போகிறேன், போகும்போது கூட கூட்டிட்டு போறாப்புல. இந்த பேதுருவை கூப்பிடும்போது எங்க கூப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும், லூக்கா புஸ்தகத்தில், அல்லேலூயா, 5ஆம் அதிகாரத்தில் 3:11 பார்த்தீங்கன்னா பேதுருவை கூப்பிடுறாப்புல. கூப்பிட்டுன்னு சொல்ற, அப்படி நீ வளைய போடு, ஆழத்திலே வளைய போடுன்னு சொல்றாப்புல. இப்போ பேதுரு தான் இயேசுக்கு தேவையாக இருக்கிறாப்புல. அது கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டுட்டு கேட்குறாப்புல. 5ஆம் அதிகாரம் 3:4 வாசிப்போம்.
அப்பொழுது அந்த படகுகளின் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணின முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா. நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், நைட்டெல்லாம் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணிட்டேன், நத்திங், ஒன்றுமே இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, இந்த பிரசங்கத்தை கேட்டார். எங்கே? இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பர்பஸாக வந்து பேதுருடைய படகு மேலே ஏறி பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கத்தை கேட்டான். பேதுரு இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்தது. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. இயேசு சொன்னாரா? நீ பாவின்னு சொன்னாரா? இந்த பேதுரு சொல்றான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிருங்க. எப்போ பேதுரு நான் பாவி, என்னை விட்டு போயிருங்கன்னு சொன்னான்னு இயேசு சொல்ற, நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு இந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். இயேசு சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய். எப்போ நீ உன்னை பாவின்னு நீ சர்ச் பண்ணிட்டியோ, உன்னை நிதானிச்சிட்டியோ, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11:31 சொல்லி, நம்மை நாம் நிதானித்து அறிந்தோம் என்று சொன்னால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். பேதுரு தன்னை நிதானிச்சிட்டான், நான் பாவிங்கிற ஒத்துக்கிட்டான், அறிக்கை செஞ்சிட்டான். சொல்ற, நீ இனி என்னை பின்பற்றி வா. நீ இது வரைக்கும் மீனை பிடிச்சிட்டு இருந்தேல, வலை கிளியத்தக்கதாய் பிடிச்சல, இனி நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்றாரு. இந்த பேதுரு தான் பாருங்க, மீண்டும் என்ன பண்றாப்புல, யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல அவன் மீண்டும் தன்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறாப்புல. பல நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு சிந்தனை வரும், போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது. அல்லேலூயா. அப்போ இயேசு திரும்பவும் வந்து அவனை பயன் பண்ணுறாப்புல. அப்பொழுது பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அங்கே லூக்கா 3ல் பார்த்தோம், திரும்பவும் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. எந்த இடத்துல பேதுரு முத பிடிச்சாரோ அந்த இடத்துக்கு திரும்பவும் வருகிறார். கேட்கிறாப்புல, பிள்ளைகளை புசிக்கிறது ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? ஒன்றுமில்லை, நீங்கள் படகுக்கு வலதுபுறம் வலையை போடுங்கள் என்றார். இந்த படகு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற படகு வந்து ஸ்ட்ரீம் போட்டு, அது வந்து கிட்டத்தட்ட 10 அடி அகலத்துக்கு மேலே இருக்குது. காரணம், அது இயந்திரத்தினால் இயங்குகிறது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படகு வந்துட்டு 3 அடி அகலம் இருக்கிறது அதிசயம். இருக்காது, 2 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது தண்டு வலிக்கிறது. இதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஆலப்புழா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்துட்டு கடப்புறம் நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆலப்புழையிலேருந்து போட்டி நடத்துவாங்க, படகு போட்டி நடத்துவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகினதாக தான் இருக்கும், அது கையில் வலிச்சுட்டு தான் போகணும். அப்போது இந்த 2 அடி படகுல வலது பக்கம் போட்டாலும் எங்கே நடுவில் தான் விழுகும், இடது பக்கம் போட்டாலும் நடுவில் தான் விழுகும். சொல்கிறாரு, வலது புறமாக வலையை போடுங்கள். வலது இடது பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறான் தான் பிரச்சனை. அல்லேலூயா. அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பார்ந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுரு உடனே கடலில் குதிச்சிடறாப்புல. ஏன்னு சொன்னால் அவருக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ, அவர் என்ன முதல்ல பிடிச்சது அந்த கடலில் தான், இப்போவும் நான் அதே கடலில் தான், அதே நிலையில் தான் இருக்கிறேன். அன்னைக்கும் நான் அவருடைய வார்த்தைக்கு கேட்காத போது எப்படி முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையோ, இப்போ வார்த்தையை கேட்டு 3.5 வருஷம் அவர் கூட நடந்ததுக்கு அப்புறமும் நான் திரும்ப விழுந்துட்டேனே, இப்போவும் நான் அதே இடத்துல பிடிக்கிறாரே. இந்த பேதுரு என்ன பண்ணுறா அப்படி தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில்
ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை பிடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்கும் என்ற வார்த்தையின்படியே 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் பிடிக்கிறார். மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்களுக்கு 1000 பேர் 1000 யோசனைகள் சொல்லலாங்க. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். உங்களுக்கு ஒரு வார்த்தை வருதா, ஆண்டவர் இது பேசினார் தீர்க்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அதில் மாறாதீங்க. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், எதிர்ப்பு வரலாம், ஏன் நடக்காதுங்கிற சூழ்நிலை கூட வரலாம். நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம், சாராள் அம்மா எல்லாம் ஜீரோவாயிருச்சு. ஏன் அன்னைக்கு ஜீரோவானதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஹீரோயின் ஆக்குனாருன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு வேளை அந்த 75 வயசுலையோ 90 வயசுல கொடுத்து ஏன் பலத்தினால நடந்தது அப்படின்னு அவங்க 75 வயசில் கொடுத்துருக்கலாம், 60 வயசில் கொடுத்துருக்கலாம், இது எனக்கு பலன் இருந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்றுமே இல்லைன்னு ஜீரோ வாக்கினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவங்கள உயிர்ப்பித்தார். காரணம் அது அவங்களுடைய சக்தியினால், அவங்களுடைய பலத்தினால அல்ல, அது கர்த்தரால் ஆயிற்று. இன்னைக்கு நீங்கள் நான் அப்படி தான், ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நான் சோர்ந்து உட்காரும் வரைக்கும் கற்று விட மாட்டார். இந்த கல்யாண வீட்டில் பாத்திரம் எப்படி ரசம் மதுரமுள்ள ரசமாய் மாறிச்சுன்னா, அது உள்ளுக்குள்ள இந்த பாத்திரத்தில் ஊற்றி இருக்கலாம். அவர் உள்ளுக்குள்ள இந்த பாத்திரத்தில் ஊற்றி இருந்தால் ஒருவேளை அந்த ரசத்தில் மிச்சம் இருந்தது அந்த டேஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லிடுவான். அதனால வெளியில கிடக்கிறது, புறம்பாய் கிடக்கிறது, புறக்கணிக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது, கால் கழுவுக்கு வைத்திருந்த அந்த ஜாடியை கழுவி கொண்டு வரான்னு உள்ள வச்சாரு. அந்த ஜாடியில வெறும் தண்ணியை ஊத்துன்னு சொன்னார். ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் தான் மதுரமுள்ள ரசமாய் மாறினது. கல்யாண வீட்டுக்காரன் கேட்கிறான், இவ்வளவு நாள் இந்த ரசத்தை எங்கேயா வச்சிருந்த? மதுரமுள்ள ரசமாய் இருக்கிறது. எப்போ உன்னுடையதெல்லாம் வெளியில போகுதோ அப்போ வெளியில இருக்குது உள்ள வந்து மதுரமாக மாறும். உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மாம்ச சிந்தைகளும் மாம்ச யோசனைகளும், உன்னுடைய அதிகார பலனும், உன்னுடைய யோசனை ஸ்பை வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன், இது வச்சிருக்க, என்ன வச்சுன்னா உன்னோட ஜீரோவாயிரும். ஞாபகத்தில் வச்சுக்க, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சிட்டார்னா அந்த பட்டணத்துல, அந்த நகரத்துல, அந்த தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்பாவே, அம்மாவே, அக்காவே, அண்ணனே, தங்கச்சியே, தம்பியே, பேர குழந்தைகளே, ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி மாத்திரம் செய்யுங்க. உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லலாம், அதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? வசனம். அதனால யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாக்கோபு எழுதுகிறாப்புல, யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபு 4:7 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகம், ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள், மனுஷனுடைய உபாயங்கள், மனுஷன் உண்டாக்குனது. கர்த்தரால் வந்தது வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க. யோனா அண்ணாவை மாதிரி நினைவைக்கு போன்னு சொன்ன தர்சீசுக்கு போகாமல், நினைவைக்கு போக சொன்னால் என்ன பாடு வந்தாலும் நினைவைக்கு போகலாம். அந்த அண்ணன் கூட சொன்னார், நான் எபிரேயன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், என்னை தூக்கி கடலில் போடுங்க, நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. உத்தம மனசு இருந்தது அந்த மனிதனுக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னதை மட்டும் கேட்காம மற்ற எல்லாத்தையும் கேட்ட நேரங்களுக்காக எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க. உங்களுடைய சன்னிதானத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்க, ஆசீர்வதிங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
எனது முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் சிநேகமும் சவகாசமும் என்றும் என்றும் அவர் வருகை வரைக்கும் உலகமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தமானோட நீதிமான்களோடும் நீக்கமர நிறைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.